கும்பராசி அன்பர்களுக்கு குறிப்பாக அடுத்த 3 மாதத்தில் நடக்கின்ற பலாபலன்கள். குறிப்பாக 3 மாசத்துல அப்படி என்ன ஸ்பெஷலா மாறுது அப்படின்னா, உங்க ராசியிலே உச்சம் பெற்ற கிரகத்தோட இருக்கார். உங்க ராசியில் இருந்த வெப்ப கிரகம் சூரியன், செவ்வாய் இந்த கிரகம் மாறுது. குரு முழு சுபர் பார்வை. சார் உலக அளவுல நிறைய மாறுதல்கள் நடக்க போகுது. அது உங்களுக்கு செய்யும் போது மனதளவுல ஃபர்ஸ்ட் உங்களை தயார்படுத்திடும். இது ரைட் பண்ணுவோம், முடியும் அப்படின்னு. ஏன்னா தோன்றவனுக்கு தோல்வி மட்டுமே நிரந்தரம். அதாவது உறுதுணையாக ஜெயிக்கணும் அப்படின்னு எண்ணம் வந்துட்டாலே அதுக்குண்டான வழிவகை கிடைச்சு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கலா உங்களை ரெடி பண்ணி உங்க ராசியில் இருக்கிற ராகு தான் இப்ப ஜாலம் செஞ்சுட்டு இருக்கு. அதையும் பேசு. முதல்ல புதுசா பாக்குறவங்க கேள்விகள் சந்தேகம். கும்ப ராசி தன்னம்பிக்கை மிக்க ராசி, வைராகியம் மிக்க ராசி. மற்றவங்களால முடியும் முடியாது அதெல்லாம் இல்ல, செஞ்சு காட்டுறேன் பார் அப்படின்னு துணிந்து செயல்படக்கூடிய ராசி. இந்த ராசிக்கு சிறப்பம்சமே என்னதுங்களா, காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு இங்க உச்சமில்லை நீ. அப்ப இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரமும் பிடிக்காது, ரொம்ப எதுவும் பிடிக்காது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த லாபமோ மரியாதையோ இல்லை, தனித்துவமான ராசி. வைராகியம் சொன்னோம்ல, தனித்துவம் என்னன்னா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல பர்ஃபெக்ஷன் டு கோர். அதாவது இவங்களுக்கு சாதுத்தியமாக பேசவும் தெரியும், கோபமாகவும் பேச தெரியும் ராசிக்கு. அதனால சொல்லுவோம், சார் வார்த்தையை கரெக்டா பயன்படுத்திக்கங்க, ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். இது ஆண் பெண் எல்லாம் பார்க்காது. இந்த ராசிக்கு ஒரு சின்ன ஒரு மத்தியான நேரம் லைட்டாக தூக்கம் மட்டும் பிடிக்கும். லைட்டாக கொஞ்சம் தூங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சாப்பாட்டில் கொஞ்சம் இது இருக்கும். இப்போ கோச்சார ரீதியாக 3 மாத பலன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கோச்சார ரீதியாக 3 மாத சிறப்பு பலன். முதல்ல குரு பலம் சுப பலனா. முழு குரு பார்வை பெறும் பொழுது மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கணும். தோன்றவனுக்கு பல பிரச்சனை வந்த மாதிரி தைரியம் வந்த உடனே நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வை மாதிரி அவ்வளவு சிறப்பு. ஃபர்ஸ்ட் சார் உங்களுக்கு நடக்க போறது ஜாப் விஷயம் தான். யாருக்கெல்லாம் ஜாப் இருக்கா இல்லையா, வேலை கிடைக்குமா, வெளிநாடா, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம் அவங்களுக்கு வேலை என்றது ஒரு நிரந்தர வேலையாக அமைய வாய்ப்பு. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட அற்புதமா இருக்கும். ஜாப்ல நிறைய பேர் சேஞ்ச் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு இடம் மாத்தணும், இடம் மாத்தினா நல்லா இருக்கும், ஒரே மாதிரி போகுது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ ஏன் தான் இப்படி பண்றாங்களோ, என்ன பண்றாங்களோ, நம்ம இவ்வளோ உழைக்கிறோம் ஆனா அதுக்குள்ள ரெஸ்பெக்ட் இல்லை, நம்ம ஏன் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு இப்படிலாம் ஒருத்தன் கமெண்ட் போட்டு தசாபுத்தி அதையும் சேர்த்து தான் சொல்லணும். ஆனால் கோச்சார் ரீதியாக என்ன சொல்லணும், உங்களுக்கு ஒரு மாறுதல், அந்த வேலையில ப்ராஜெக்டோ சம்பளமோ உயர்வோ வரணும், நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் ஜூனுக்குள்ள ரெடி பண்ணி அதை தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேற சகட யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டிய காலகட்டம். அப்போ இதுதான் கோல்டன் டைம் மாறிக்க.